காந்திபுரம் காட்டூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட 8வது வீதியில் சந்திரா ஆர்டிஸ்ட் சந்திரா கான்செப்ட் என்ற நிறுவனத்தை 12 வருடங்களுக்கு மேல் நடத்தி வருகிறார் பி. சந்திரசேகர் என்பவர். இவர் தொலைக்காட்சிகளுக்கும் மற்ற பிரிண்டிங் ஆபீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சு நடத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்தவித முன்னறிவிப்பு இன்றி அலுவலகத்துக்குள்ள வந்து அத்துமீறி பில்டிங் ஓனருங்க எல்லாரும் சேர்ந்து என் பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணி பில்டிங் உள்ள அலுவலகத்தில் இருந்த அத்தனை பொருளையுமே எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் முதல் கொண்டு கணினி, என்னோட லேப்டாப்பு, ஐடி கார்டு பிரிண்டரு, மற்ற அதர் பிரிண்டர்ஸு, ஆஃபீஸ் ஸ்டேஷனரி எல்லாத்தையுமே வந்து உடைமைகள் அனைத்தையும் அவங்க வந்து நான் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. டெமாலிஷ் பண்ணிட்டு உடைச்சிட்டு மற்ற பொருள் எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கையாண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த பொருளும் எனக்கு இன்னும் வரைக்கும் வரலைங்க. அந்த இருந்த இடத்துக்கு எனக்கு எந்த விதமான இதுவும் எனக்கு இன்னும் கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. அந்த நியாயத்துக்கு வந்து நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையில் இதுல வந்து 100 தகவல் கொடுத்து அந்த 100 தகவல் கொடுத்த அடிப்படையில் அவங்க ஆய்வாளர்கள் வந்து அதனுடைய இதை வந்து அவங்க மேற்கொண்டு அதனுடைய அடிப்படையில் அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற அலுவலகத்தில் சுற்றி இருக்கிற அனைத்து பகுதியிலையும் இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜையும் அவங்க வந்து செக் பண்ணி ஆய்வு நடத்தி அனைத்து தரப்புலையும் வந்து அவங்களுடைய இதை வந்து வாங்கியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கையில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அந்த இது தகவல் அவங்க கிட்ட நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க அதனுடைய அடிப்படையை வைத்து எனக்கு எஃப்ஐஆர் அவங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க. போதுமான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு எனக்கு கால அவகாசம் வந்து எனக்கு நீடிக்காம எனக்கு கூடிய விரைவில் எனக்கு வந்து ஒரு தீர்ப்பு, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னால் மேற்கொண்டு அந்த தொழிலும் செய்ய முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பொய்யான ஒரு தவறான ஒரு நபர் வந்து அசோசியேஷன் மூலியமா நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்கிறேன்னு சொல்லி தமிழக தேசிய ஊடக தலைவர் சங்க தலைவர்னு சொல்லிட்டு அவரு என்ன ஒரு வகையில மிரட்டுறாரு. அதுல வந்து 10 பேர் வந்து மோகன்ராஜிங்க. நான் வந்து 1ஆம் நம்பர்ல இருந்து 12ஆம் நம்பருக்குள்ள வந்து எந்த அலுவலகமும் எனக்கு வாடகை கொடுக்க மாட்டேன்னு அவங்க சங்கத்தால முடிவு பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துருக்கு. மேற்கொண்டு நான் என் தொழிலை செய்யறதுக்கு நான் எங்க போறது எங்க வரேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் டைம் கேட்டேங்க. இந்த ஸ்கூலு, காலேஜ், கல்லூரி வச்சு நம்பி தான் என்னோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு. மேற்கொண்டு வந்து எனக்கு ஒரு 2 மாசம் டைம் தரேன்னு சொன்னாங்க. அந்த 2 மாசத்துக்கு மேல ஒரு 2 மாசம் கொடுங்க, டைம் கொடுங்க. அதுக்கு வரைக்கும் நான் இருக்கிறேன். ஒரு அட்ரஸ் நான் மாத்துறதுக்கு எனக்கு போதுமான கால அவகாசம் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு என்னோட தொழில் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு அட்ரஸ் கம்யூனிகேஷன் வரும் அப்படின்றதுக்கோசரம் நான் அங்க நின்றுட்டு கேட்டுருக்கிறேங்க. 2 மாசத்துக்கு மேல உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு கொடுத்த தகவலே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 நைட்டு தான் சொன்னாங்க. மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்க. அதுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தகவல் வந்து 14, 15, 18 ஏப்ரல்ல வந்து நான் உங்கள்கிட்ட வரோம், எங்களை காலி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லி குடிச்சு 2 வாரத்துக்குள்ளேயே மறுபடியும் போனை பண்ணி 1ஆம் தேதி காலி பண்ண இல்லைனாக்கா அவ்வளவுதான் சொல்லிட்டு என்னை மிரட்டி பில்டிங் வந்து யாரும் இல்லாத டைம்ல நள்ளிரவு 2 மணில இருந்து 4 மணிக்குள்ள அந்த பில்டிங் மொத்தம் என்னோட ஆபீஸ் அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை உடைமைகளையும், பர்னிச்சரு, அந்த ஆபீஸ்ல இருக்கிற கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சேதப்படுத்தி எல்லாம் உடைச்சிட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த விதமான தகவலும் கொடுக்கலீங்க. நான் இப்ப நடு ரோட்ல இதான் நிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு தெரியலன்னு நிக்கிறேன். எனக்கு வந்து பத்திரிகை நம்பர்ல தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணும். இங்க இருக்கிற மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அலுவலர்கள், காவல்துறை எனக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில கோர்ட் மூலியமாவோ இது மூலியமாவோ எடுத்துட்டு இருக்கிறேன். மேற்கொண்டு எனக்கு வந்து உங்க மூலியமா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா சிட்டி நடுவுல கிராஸ் கட் ரோட்ல ஒரு ஆர்ட் ஆஃப் சிட்டிக்குள்ள ஒரு தொழில் பண்ற இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா இது வந்து நம்ம வந்து அவ்வளவு இதா எடுத்துக்க கூடாது. எனக்கு நடந்த இந்த பாதிப்பு இனி எந்த தொழிலுக்கோ எந்த நிறுவனத்துக்கோ யாருக்குமே நடக்கக்கூடாது. இதுக்கு வந்து முழுக்க எனக்கு வந்து காவல்துறை எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேற்கொண்டும் எனக்கு வந்து தூரிதமா எனக்கு வந்து நின்று அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணணும்னு நான் ஆய்வாளர்களையும் கமிஷனர் சாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கங்க. அது சமயம் இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இவருடைய 9,500 ரூபாய் வாடகையை 19,500 ஆக 100% உயர்த்தி தரும்படி கேட்டுள்ளார். அதை கட்டிடத்தில் தொழில் செய்து வரும் பி. சந்திரசேகர் என்பவர் அதை ஏற்க மறுத்ததாக தெரிகிறது. ஆகையால் அவர் கட்டிட உரிமையாளரிடம் நான் நீதிமன்றத்தில் சென்று எனக்கான தீர்வை பெற்றுக்கொள்கிறேன் என்று கட்டிட உரிமையாளரிடம் கூறிவிட்டார். அப்போது அதை ஏற்க மறுத்த உரிமையாளர், உங்களுக்கு 1 வாரம் டைம், நீங்க காலி செய்து கொடுத்து விடுங்கள் என்று வற்புறுத்தி உள்ளார். உடனடியாக மாற்று இடம் பார்த்து அமைப்பது முடியாத காரியம் என்பதால் இவர் சில மாதங்கள் அவகாசம் கேட்டுள்ளார். இது இப்படியே போய்கொண்டிருக்க கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 2 மணி முதல் 4 மணி அளவில் திரு சந்திரசேகர் வாடகைக்கு இருக்கும்
இவரது அலுவலக முன்பக்க சட்டர் முழுவதும் ஜேசிபி வாகனத்தில் வந்த சில அடையாளம் தெரியாத நபர்கள் கடையின் முன்பக்கம் உள்ள ஷட்டர் முழுவதுமாக இடித்து அலுவலகத்தில் உள்ள விலை உயர்ந்த கணினி, மடிக்கணினி, செல்போன், சில வெள்ளிப் பொருட்கள், அரசாங்க கோப்புகள், அவர்களது வாடிக்கையாளர்களின் சர்டிபிகேட், ஐடி கார்டு, 70,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை கோவையின் மத்திய பகுதியில் காவல் நிலையங்கள் சுற்றியுள்ள நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருப்பது மக்கள் மத்தியில் பதபதப்பை ஏற்படுத்துகிறது. அதன் பின்பு சந்திரசேகர் அவர்கள் காவல் நிலையத்தில் 7ஆம் தேதி காலை புகார் பதிவு செய்தார். இவர் அளித்த புகாரில் இவர் சந்தேகிக்கும் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் இவரை மிரட்டிய போலி பத்திரிகை சங்கத்தை சேர்ந்த சிலர் மீதும் சந்தேகிக்கப்படுகிறேன் என்று கூறியுள்ளார். இவர் குடும்பத்துடன் வெளியில் தங்கியதால் உயிர் தப்பினேன். ஒருவேளை நான் வேலை பளு காரணமாக அலுவலகத்தில் அன்று தங்கியிருந்தால் என் உயிருக்கே ஆபத்தாக முடிந்திருக்கும். நல்ல வேளையாக நான் அச்சமயம் அங்கு இல்லை என பதட்டத்துடன் கூறினார். ஆகவே இவர் காவல்துறையிலும் நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக புகைப்பட ஆதாரங்களையும் வீடியோ ஆதாரங்களையும் இணைத்து புகார் மனு அளித்துள்ளேன். புகார் மீது தக்க நடவடிக்கையை விரைந்து எடுத்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் என் வாழ்வாதாரத்திற்கான பணத்தையும் மற்ற முக்கியமான பொருட்களை மீட்டு இச்செயலை துணிந்து செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தக்க நடவடிக்கையை காவல்துறையும் நீதிமன்றமும் எடுக்கும்.